பண விநியோகம் நடந்த தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தலை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழகத்தில் பண விநியோகம் நடைபெற்ற 234 தொகுதிகளிலும் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்களை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஆளும் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஆதரவாக செயல்பட்டதால் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி முதல் தேர்தல் அதிகாரிகள் வரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ராமதாஸ், வெளிமாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரி ஒருவரை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொகுதி தேர்தல் அதிகாரிகளாக வெளிமாநில அதிகாரிகளை நியமித்து முழுக்க துணை ராணுவ படைகளை பாதுகாப்புக்கு நிறுத்தி நியாயமான முறையில் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரவக்குறிச்சி தொகுதிக்கான வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை ஒட்டி இக்கோரிக்கையை ராமதாஸ் முன்வைத்துள்ளார்.